بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இணையதளத்தினூடாக நேரடியாக இந்த விவாதத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களே, நேர்களே, இந்த விவாதம் இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறையும் நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விவாதம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதென்றால், சில மாதங்களுக்கு முன்னால் பள்ளி போர்வை பள்ளிவாசலிலே இஸ்லாம் வாலிபர் சங்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அங்கே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினரால் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதிலே பேசப்பட்ட கடுமையான விஷயங்கள், சாடல்கள், அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சில நிலைமைகளின் பின்னால் இணையதளத்தினூடாக யாரும் எங்களுடன் விவாதத்துக்கு வரலாம் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த சவாலுக்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் என்ற அந்த உலமாக்களுடைய குழு இவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதிலளிப்பதற்கு முன்வந்து விவாதிக்க நாம் தயார் என்று வந்தோம். ஆனால் விவாத நிபந்தனைகள் அங்கு போடப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே பேசுவதற்கென்று அங்கே கூடவில்லை. அங்கு பித்அத் என்றால் என்ன, சுபகு தொழுகையில் குனூத், இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு உட்கார்ந்தால் அந்த தலைப்புகளில் பேசும்போது எந்த மூலாதாரங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் பேசலாம் என்று வரும்போது இஸ்லாமிய மூலாதாரங்கள் 4ஆ 2ஆ? அவர்கள் குர்ஆனின் நேரடி அர்த்தம், ஹதீஸினுடைய நேரடி அர்த்தத்தை அவர்கள் மூலாதாரமாக முன்வைத்தார்கள். நாங்கள் குர்ஆனுடன் சேர்த்து ஹதீஸுடன் சேர்த்து இஜ்மாவையும் அல் கியாஸ் ஸஹீஹையும் எங்களுடைய மூலாதாரங்களாக நாங்கள் முன்வைத்தோம். அந்த அடிப்படையிலே தான் வேறொரு தலைப்பிலே நடைபெற இருந்த விவாதம் இஸ்லாமிய சட்ட அடிப்படை மூலாதாரங்கள் என்ன என்ற தலைப்பிலே இன்றைய நாளில் இந்த விவாதம் நடைபெறப் போகிறது. முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள்? இஸ்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கம், இஸ்லாத்திலே எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆனிலே எல்லாம் இருக்கிறது, ஹதீஸிலே எல்லாம் இருக்கிறது என்ற வாதத்தை பெரிதாக பேசுவார்கள். ஆனால் இஜ்மாவையும் கியாசு ஸஹீஹையும் இவர்கள் விட்டதனால் மார்க்கம் குறையுள்ளது என்பதை பிற மக்களுக்கும் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் இவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னதை தப்பாக புரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னதை பிழையாக விளங்கிக் கொண்டார்கள். நாம் இந்த விவாதத்திலே நிரூபிக்க இருக்கிறோம். என்ன நிரூபிக்க இருக்கிறோம்? இஜ்மா என்றால் என்ன, அந்த இஜ்மாவுடைய தேவை என்ன, இஜ்மா இல்லாததனால் எந்த இடத்துக்கு இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஜ்மாவை விட்டதனால் ஏற்பட்ட பாரிய விளைவுகள் என்ன என்பதை நாங்கள் கோடிட்டு காட்ட இருக்கிறோம். கியாஸை விட்டதனால் இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்படாத, ஒரு முக்கம்மல் இல்லாத அரைகுறையான ஒரு மார்க்கம் என்ற ஒரு தோற்றத்தை, வெளிப்பாட்டை மக்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த அசிங்கமான நிலையில் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் இஜ்மாவும் கியாஸும் மார்க்கத்தின் மூலாதாரங்கள் தான் என்ற வாதத்தை நாம் இங்கே முன்வைக்க இருக்கிறோம். முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஜ்மா என்றால் என்ன. இஜ்மா என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கும், இஜ்மா என்பது ஒரு தமிழ் வார்த்தை அல்ல, இஜ்மா என்பது ஒரு அரபி வார்த்தை. இந்த சமூகத்தில் இருக்கும் ஆய்வாளர்கள் ஒரு கருத்திலே ஒற்றுமைப்படுவதற்கு இஜ்மா என்பார்கள். இத்திஃபாகு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய ஆய்வாளர்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டியதில்லை, ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதற்கு பெயர்தான் இஜ்மா. கியாஸ் என்றால் என்ன? மார்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வஹி இறங்கக்கூடிய காலத்தில் இல்லாத புதிய பிரச்சனைகள் தோன்றலாம். அந்த புதிய பிரச்சனையின் போது அந்த பிரச்சனைக்கு எப்படி விடை தேடலாம் என்பதை குர்ஆனுடைய ஒளியில் எந்த ஆயத்திலிருந்து அதுக்கு விடை தேடலாம், எந்த ஹதீஸிலிருந்து அதுக்கு விடை தேடலாம் என்று தேடுகின்ற ஒரு முறைக்கு பெயர் கியாஸ். இந்த இஜ்மாவும் கியாஸும் கட்டாயமானது, மார்க்கத்தின் மூலாதாரங்கள் என்பதை நிரூபிக்க நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்களுக்கு இஜ்மா கியாஸை பற்றி பேசுவதற்கு முடியாது. அதனால் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஃபிக்ஹ் நூட்களுக்கு இறங்குகிறார்கள். ஃபிக்ஹ் நூட்களில் இருப்பது சரியா பிழையா, அதற்குரிய பதில்களை நாம் சொல்ல தயார். ஃபிக்ஹிலே என்ன இருக்கிறது,
ஃபிக்ஹிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதில் எதை தப்பாக புரிந்திருக்கிறீர்கள் அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். ஆனால் அது எங்களுடைய தலைப்பல்ல, அது எங்களுடைய தலைப்பல்ல. இஜ்மாவையும் கியாஸையும் நிரூபிப்பதுதான் எங்களுடைய தலைப்பு. அந்த தலைப்பிலே நாங்கள் இருப்போம். இங்கே சுட்டி காட்டினார்கள், என்ன ரத்துல் முக்தாரிலே வருகிறது, துர்ருல் முக்தாரிலே வருகிறது. இங்கே மதரசாவுடைய மாணவர்களும் இருக்கிறார்கள், ஓதுகின்ற ஆலிம்களும் இருக்கிறார்கள். ரத்துல் முக்தார் என்றாலே சிலோன்ல என்னன்னு புரியாது, அது தெரியவே தெரியாது. ரத்துல் முக்தாரில் இஜ்மா பார்க்கிறதா? இஜ்மா என்பது ஒரு கிதாபை பார்த்து முடிவு செய்வதா? இஜ்மா என்பது அனைத்து ஆய்வாளர்களும் ஒன்றுபடுகின்ற ஒரு சட்டத்துக்கு பெயர் இஜ்மா. ரத்துல் முக்தார் என்பது ஹனஃபி மதுஹபுடைய ஒரு ஃபிக்ஹ் நூல், அதிலே இருக்கின்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு இது இஜ்மா என்று பிரச்சாரம் பண்ணுவது நியாயமா? அது நமக்கு இங்கு தெரியாதுண்டு. நான் கேட்கிறேன், நீங்கள் இஜ்மாவை விடுவீர்கள் என்றால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குர்ஆன் இருக்கிறதே, உலகளாவிய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு குர்ஆன், உலகளாவிய முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஜ்மா இல்லை என்றால், இஜ்மா இல்லை என்றால் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் குர்ஆனை கொண்டு வரட்டும். இது நம்முடைய குர்ஆன், இது சூரத் வாரியாக ஆயத்துகள் தொகுக்கப்பட்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் முஸ்ஹஃப் உஸ்மான் என்று இதுக்கு பெயர் தொகுக்கப்பட்டது. இது சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டது, காலாகாலமாக உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த குர்ஆனை முழு உலகமும் ஏற்கிறது. நீங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மூமின்கள் ஒன்றுபடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய குர்ஆன் என்ன என்பதை எங்களுக்கு காட்ட வேண்டும். இரண்டாவது கேட்கிறேன், ஹஜ்ஜுடைய மஸ்அலாவை பேசினார்கள். அல்லாஹ் காபாவை பற்றி குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். காபாவை தவாப் செய்யுங்கள் என்கிறான். வல் யத்தவஃபு பில் பைத்துல் அதீக், பைத்துல் அதீக்கை அவர்கள் தவாப் செய்யட்டும் என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாப் செய்தார்கள். நான் கேட்கிறேன், காபா இருப்பது உண்மை, தவாப் இருப்பது உண்மை. நாங்கள் எல்லாம் இப்பொழுது இஹ்ராம் கட்டிக்கொண்டு மக்காவுக்கு போறோமே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்த காபா என்பதை எதை வைத்து நிரூபிப்பீர்கள்? அங்கே வஹி எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறதா இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த காபாண்டு? அங்கே ஹதீஸிலே எழுதப்பட்டிருக்கிறதா இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய காபாண்டு? சஃபா மர்வா மலைக்கு மேலே ஏறி சையுடைய தொங்கோட்டம் ஓடுகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சஃபா மலையை பற்றி சொல்லுகிறான், மர்வா மலையை பற்றி சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா